ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்ம கர்நாடகாவில் இப்போ தாங்க ஃபஸ்ட் டைம் வெளியில் போகிறோம். அந்த வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். கோவிலுக்கு அப்புறம் ஷாப்பிங்லாம் போயிருக்கோம். அந்த வீடியோலாம் உங்களுக்கு நாங்கள் இன்றைக்கி இந்த வீடியோவில் போடுறேன், பாருங்கள். மிஸ் பண்ணாமல் பாருங்கள், இல்லாட்டி வருத்தப்படுவீங்க. இப்போ இது பேர் ஏதோ ஆறுங்கள்லாம் கூடுற சங்கமமாக அப்படின்னு சொன்னாங்க. அதாவது ஆறுகள் சங்கமாகும்ல, ஆறு நதிகள் இருக்கலாம். அந்த சங்கமம் பண்ணுற இடத்துல ஒரு வேத பண்டிகர்கள்பாங்கள்ல, நம்ம ஊரில் ஐயரும்பம்ல, அங்கே அவங்கள மாதிரி இங்கே சிலர் ஒரு பெஞ்சு முன்னாடி உட்காந்து ஏதோ படிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. இவங்களை இந்த ஊரில் என்ன சொல்லுவாங்கன்னு தெரியல. ஏதாவது வேண்டிக்கிட்டு இந்த மாதிரி கயிறு வாங்கி கட்டிக்கிட்டு இந்த கோயிலை சுற்றி வருவாங்கன்னு நினைக்கிறேன். இந்த கயிறு விற்கிறாங்க. அதை வாங்கி நம்ம என்ன வேண்டுதல் இருக்கோ அதை நிறைவேறுற மாதிரி வேண்டிக்கிட்டு இதை கட்டணும் போல். வேண்டுதல் நிறைவேறிச்சினாலும் கட்டிட்டு போவாங்கன்னு நினைக்கிறேன். இது பாம்பே பக்கத்தில் பார்டர், ஒரு பக்கம் ஆந்திரா பார்டருங்கிறாங்க. அதனால் மோஸ்ட்லி இங்கே ஹிந்தி பேசுகிறாங்க நிறைய பேர். சாதாரண மக்கள் கன்னடம் பேசுகிறாங்க. இப்போ இந்த கோயிலுக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கலான்னு நாங்களும் சுற்றி வந்தால் ஒரு சின்ன பிள்ளையார் தாங்க இருந்தார். சின்ன பிள்ளையாராக இருந்தாலும் பெரிய பிள்ளையாராக இருந்தாலும் பவர்னு ஒன்று இருக்குல்ல, இது தாங்க அந்த ஆறுகள் சங்கமம் ஆகிற இடம்னு சொல்கிறாங்க. இங்கே ஆறுகள் சங்கமாகும் போல். நம்ம ஊரில் இல்லாத ஒன்று இந்த ஊரில் இருக்குது, இந்த ஊரில் இல்லாத ஒன்று நம்ம ஊரில் இருக்குது. என்னன்னு சொல்லட்டுமா? கோயிலுக்கு வெளியில் நம்ம ஊரில் பொம்மை எல்லாம் வச்சு விற்பாங்கள்ல, இந்த ஊரில் அந்த பொம்மை விற்கிற பழக்கம் கிடையாதுங்க. வெறும் அந்த அர்ச்சனை பொருட்கள் மட்டும்தான் விற்கிறாங்க. நம்ம ஊரில் எல்லா கோயில்லையும் பொம்மையெல்லாம் போட்டு விற்பாங்கள்ல, அதெல்லாம் பார்த்துட்டு பிள்ளைங்க அழுது வாங்கி நமக்கு ஒரு 500 செலவாயிரும். இந்த ஊருங்களில் அந்த அளவுக்கு பொம்மை விற்கிறதில்ல. இந்த மாதிரி அந்த பிரசாதம் இந்த மாதிரி தான் விற்கிறாங்க. அதையுமே என் பசங்க விடலை, அடித்து பிடிச்சி எனக்கு உனக்குன்னு வாங்கிட்டாங்க. ஏன்னா அவங்கள மாற்ற முடியாது, அவங்க அப்படித்தான். அடுத்து இன்னொரு கோயிலுக்கு போனாங்க. இங்கே பார்த்தா எல்லாத்துலேயுமே ஒரு 3 உருவம் இருக்குது. அது என்ன சாமின்னே தெரியல, 3 உருவம் மட்டும் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா இது தாங்க அர்ச்சனைக்கு இப்படி தான் வச்சுருக்காங்க பாருங்கள். தேங்காய் பூ, ஏதோ ஒரு பூ மாதிரி வச்சுருக்காங்க. அதோடு வேப்பங்குளம் மாதிரி ஒரு குலை. இது தாங்க இங்கே உள்ள அர்ச்சனை பண்ணுறது. நம்ம ஊரில் தேங்காய், வாழைப்பழம், விபூதி, சந்தனம் இதெல்லாம் வச்சு ஊதுபத்தி இதெல்லாம் கொண்டு போவோம்ல, அப்படி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இங்கே தாங்க அந்த கோயிலில் ஒரு ட்விஸ்ட்டு. ஒரு பிள்ளை தலையை விரித்து போட்டு கம்பி மேலே ஏறி நின்று முடிய தலையெல்லாம் விரித்து போட்டு டான்ஸ் ஆடுது. நான் கூட சாமி வந்திருக்குமோ அப்படின்னு நினச்சேன். அதை சுற்றி பார்த்தா அது என்னன்னு எனக்கே தெரியலைங்க. பூரா அழுகுறாங்க, அப்படியே முடியை விரித்து போட்டு அப்படியே தலையெல்லாம் சுற்றிக்கிட்டு உட்காந்துருக்காங்க. நம்ம ஊரில் சாமி ஆடுவாங்கள்ல, அந்த மாதிரி நினச்சிக்கிட்டேன். சாமின்னா கம்பி மேலே ஏறி நின்று தலையெல்லாம் விரித்து போட்டு ஆடுதுங்க. இது ஒரு அரண்மனை. இது கர்நாடகாவில் உள்ள ஒரு அரண்மனை. இங்கே பார்த்திங்கன்னா இது ஆண்ட ஒரு அரசர் அப்படியே அவரை தத்ரூபமாக சிலை மாதிரி வடித்து, அந்த மாட்டுக்கு பின்னாடி பாருங்கள், நான் அதை சரியாக எடுக்கலை, அந்த இருக்கார் பாருங்கள், அவர் தான் இந்த அரண்மனையை ஆண்டிருக்காரு. மனுஷன் ஒவ்வொன்றும் வளர்ந்துருப்பார் போல். செமையாக இருக்குது அரண்மனை பார்க்கவே. அப்படி கண்ணாடி பளிங்குகள் மாதிரி பளபளன்னு மின்னுச்சுங்க அரண்மனை. எனக்கு இங்கே உள்ள நமக்கு மொழி தெரியாது, வரலாறு தெரியாதுங்கிறதுனால வீடியோ மட்டும் எடுத்திருக்கேன், நீங்களே பாருங்கள்.
இது வந்து கர்நாடகாவில் உள்ள பெரிய ஷாப்பிங் மால். இருந்தாலும் நம்ம சென்னையில் சரவணா ஸ்டோர் போனோம்ல அந்தளவுக்கு இல்லைங்க. அதை விட கொஞ்சம் சின்னதாக தான் இருக்குது. அது நம்ம சரவணா ஸ்டோர் வந்து இந்த மாதிரி ஒவ்வொரு பொருளுக்கும் ஒவ்வொரு ஃப்ளோர் இருக்கும். இங்கே அப்படி கிடையாது, எல்லாமே ஒரே ஃப்ளோரில் இருக்கிற மாதிரி இருந்துச்சு. மேலே உள்ள 2-3 மாடி வந்து நான் காட்டுறேன். இது வந்து ஃபஸ்ட்டு ஃப்ளோர்லேயே எல்லாமே இருக்குது. காய்கறி, க்ரஸரி எல்லாமே இருக்குங்க. இப்போ வந்து ஒரு குடமிளகா அழகாக இருக்கேன்னு எடுத்து பார்த்தா அழுகி போயிருக்கு, அப்படியே வச்சுட்டேன். நல்லா சிகப்பாக ஒரு குடமிளகா இருந்துச்சு, அதையும் எடுத்து பார்த்தேன், ஆசையாக இருந்துச்சு. என் பையன் நம்மளை மாதிரியே ஒருத்தர் இருக்கானே குறுகுறுன்னு பார்த்து அம்மா பாரு அப்படின்னு காமிச்சான். சேர்றா நில்லுடான்ட்டு அவனையும் ஒரு வீடியோ எடுத்துட்டேங்க. என் பையன் வந்து வித்தியாசமானவன். இன்னொன்று நேற்று அவன் ஒரு தரமான செய்கை செஞ்சான். என்னன்னு தெரியுமா? நான் வந்து இந்த ஊரில் கேரட்டே கிடைக்க மாட்டேங்கேன்னு கேரட்டாக தேடிக்க தெரிஞ்சா என் மகன் டிஸ்பிளேயில் வச்சுருக்க வாழைப்பழத்தை எடுத்து ஒன்று அவன் பாட்டு தின்னுக்கிட்டே போகிறான். பார்த்து பில்லை போட போகிறாங்கடானா பரவாயில்ல, ஒன்று தானே எடுத்து தின்னுட்டு போகிறான்னு விட்டுட்டேன் நானும். பரவாயில்ல, திறமையான பிள்ளையாக இருக்கான்ல, அவ்வளோதான். பசிச்சா எடுத்து சாப்பிட்றணும், கேட்கக்கூடாதுன்னு நினச்சிட்டான் போல. அடுத்து வந்து பாருங்கள், இந்த செருப்பெல்லாம் நம்ம வாழ்க்கையில் போட்டு நடந்து கால் சுளுக்கி கீழே விழுக வேண்டியதுதான். இந்த சுடிதார் கெட்டுக்கு இது 2000 ரூபா போட்டிருக்காங்க. எங்கே இதில் என்ன இருக்குன்னே தெரில, இந்த ரோஸ் கலர் சுடிதாரில். அப்புறம் வந்து ஐஸ்கிரீம் எனக்கு உனக்குன்னாங்க. நானும் ஒன்று வாங்கி ஆசைக்கு ஒன்று வாங்கினேன். ஹீட்டில் ஒரே வெயிலுங்க. நம்ம ஊர் வெயிலை விட கர்நாடகாவில் அதிக வெயில். தப்பிச்சா முளைச்சுன்னு சீக்கிரம் எப்படா ஊருக்கு ஓடி வருவான்னு இருக்குது. இங்கேயுமே இந்த மால்லேயுமே பிள்ளைங்க விளாட்றதுக்கு கொஞ்சம் இடம் மாதிரி வச்சுருந்தாங்க. இதுதாங்க லாஸ்ட்டாக ஒரு பட்டர்ஃப்ளைல நின்று வீடியோ எடுத்தாச்சு. நாளைக்கு பார்ட் 2 ஒரு மறக்காமல் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள்.